ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு அந்த லைக்கை மறக்காமல் தட்டி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி லைக் பண்ணுறது மூலமாக நம்மளோட சேனல் வந்து இன்னும் க்ரோ ஆகும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. தீபாவளி செலிப்ரேஷன். பட் தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரியே இல்லை, நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து கொட்டி தீர்த்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எஃப்ஜே அண்ட் சபரி சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறமா வியானாவை டார்கெட் பண்ண விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அப்பப்போ வந்துட்டு இந்த எஃப்ஜேவும் சபரியும் அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா ஜெயிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் ஃபன்னி மாதிரியே இல்லை, அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி வெஞ்சன்ஸில் ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி சபரியோட ஆக்ஷன் உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை ஒரு மாஸ் போட்ட மாதிரி இருக்கா? ஏன்னா ஒரு இடத்துல சுபிக்ஷா வந்துட்டு நேற்று வந்து அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸில் ஒரு பாயிண்ட் கொடுக்க வராங்க, அதை நாங்கள் பார்த்து நோஸ் கட் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் எனக்கு என்னமா சமைச்சு கொடுப்பேன்றாரு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நோஸ் கட் பண்ணிட்டு தான் இருக்கார். அது வந்து சரியே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று அந்த டாஸ்க் சூப்பர் டிலக்ஸ் வெர்சஸ் பிபி ஹவுஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அவங்க ஓடும்போது சவுண்டு வர்றதுக்கு அந்த காலில் வந்து அந்த இதை கட்டி விட்றாங்க. கரெக்டுங்களா? சபரி என்ன பண்ணுறாரு, விஜய் பார்வதி அவங்க மற்ற 3 பேரோட கண்ணை கட்டினவுடனே காலை வந்து அந்த கரெக்ட் பண்ணுறாரு அந்த பொம்மையை. அதுக்கு கனி வந்து வாயை திறக்கலை. இவங்க வந்து விஜய் பார்வதி வந்துட்டு கண்ணை வந்துட்டு உள்ளே வந்து ஆல்ரெடி அந்த கண்ணாடி இருக்குது, மேலே இருக்கிறத சரி பண்ணுறாங்க. கண்ணாடி உள்ளே மூடி இருக்குது, மேலே சரி பண்ணுறாங்க. உடனே வந்து சபரி அங்கேருந்து அவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்றாங்க. உடனே வந்து கனி வந்துட்டு ஏம்மா அது பண்ணக்கூடாதுமா அப்படின்றாங்க. அப்போ இவங்க எந்த விதத்தில் இந்த கனி வந்து கேப்டனாக இருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. இவங்க மறுபடியும் துஷார் பண்ண அதே வேலையை தான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நேற்று எஃப்ஜே வந்து சொன்ன உடனே ஆமாம்மா அது தப்புன்றாங்க. இதே இது ஆதரவு வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது எஃப்ஜே பண்ண சொல்லும்போது அப்போல்லாம் இவங்க வாயை திறக்கவே இல்லை. ஸோ இவங்க கேப்டனாக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை சும்மாவே எப்போ பார்த்தாலும் சொம்பு தூக்குறது அங்கே தானான்றது எனக்கு புரியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி விஜய் பார்வதி அசால்ட்டு பண்ணாங்க நேற்று. ஆக்சுவலாக வந்து விஜய் பார்வதியும் வியானாவையும் தான் கலாய்க்கிறதா டார்கெட்டு. ஆனால் விஜய் பார்வதி டப்பு என்ன பண்ணுறாங்கன்னா பயத்துக்கே பயம் கட்டுற மாதிரி அவங்க கூட சேர்ந்து ஃபண்டில் ஈடுபட்டதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த பொண்ணை இரிட்டேட்டே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வியானாவுக்கு அந்த டெக்னிக் தெரியல. அது மட்டும் இல்லாமல் வியானாவை ரொம்ப டூ மச்சாக வந்து பண்ணவுடனே அவங்க அக்ரெஷனை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போக எனக்கு தெரிஞ்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கெயின் ஆகும் சிம்பத்தி ஓட். சரிங்களா? வியானா ஒரு விதத்தில் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஓவியாவை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,622 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.77. ஸோ வியானா கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் வந்துட்டுருக்காங்க. நேற்று அவங்கள வந்து ரொம்ப டூ மச்சாக வந்துட்டு வெறுப்பேற்றுனாங்க, அது பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான அட்வைஸ் நம்ம விக்கி கொடுத்தார், விக்கல்ஸ் விக்ரம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த விக்கல்ஸ் விக்ரமில் என்ன பண்ணுறாரு, ஒரு நாமினேஷன்ஸ்குள்ளேயும் வரமாட்டாரு, லோ பர்ஃபார்மர்லேயும் போட மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்னத்தான் சொல்லி இப்படியே அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குற பொழுது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக அவர்கிட்ட இல்லை. நேற்று பிக் பாஸே சொன்னார். சரி, இப்போ இந்த வியானா பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்துட்டு சப்போஸ் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் அவங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீ முடியாதுன்னு சொன்னால் பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணுறதுல ஒரு க்ரியேட்டிவாக அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை கொடுத்தாரு. ஆனாலும் வியானா வந்துட்டு அதாவது செய்யணும், ஆனால் அவங்க வெறுப்பேற்றினா நான் செய்யக்கூடாதுன்ற மாதிரி மனநிலைமையில் இருக்காங்க. இது தப்பு கிடையாது, அவங்களுடைய மன வெளிப்பாடு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை கம்ப்ளைண்ட் வச்சுட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.7. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிரவீன். சைலண்ட்டாக வராரு. ஃபஸ்ட் வீக்கில் இருந்தது தான் ஒரிஜினல் ஃபேஸு. 2வது வாரம் கமுக்கமாக வச்சார். 3வது வாரம் இப்போ பாருங்கள் அப்படியே ரொம்ப ரொம்ப கமுக்கமாக அவரை வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறவங்க இவர் ரொம்ப தங்கமான ஆளாக இருக்காரு, இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப தங்கமான ஆளாக இருக்காரு, ரொம்ப நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு புதுசாக பிக் பாஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அது எப்படிப்பா ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டு 2வது வாரம் எல்லாமே ஃபஸ்ட் வாரம் தான் கமுக்கமாக வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அந்த நடிக்கிற விஷயங்களே அந்த மாதிரி தூக்கலாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் கேரக்டராக இருக்காது. பட் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர் தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி எந்த டாஸ்க்காக இருந்தாலும் வெறியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அந்த ஹோஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னுமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்த உண்மையான விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா செமையாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8176 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.41. கண்டிப்பாக அந்த சுபிக்ஷா ஏதோ ஒரு சம்பவம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க பார்க்குற விதங்களாக இருந்தாலும் சரி, பேசுகிற விஷயங்கள், அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் கிளவராக இருக்குது. அதே மாதிரி இவர் கமருதி வந்து இவங்களை வந்து அந்த சமுதாயத்தை பற்றி பேசும்போது, நீ எந்த சமுதாயத்திலேருந்து வந்திருக்கான்னு யோசிச்சிக்கோ, அதுலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கானா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, அந்த மாதிரி பேசும்போது கூட இது யாராவது வந்துட்டு ஒரு சமுதாயம் அப்படின்போது கண்டிப்பாக பயங்கரமாக ட்ரிகர் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க, அவர் திரும்ப துப்புனார், அப்பயும் எதுவும் பண்ணல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. ஏன்னா இருக்கையில் கொஞ்சம் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு, அவ்வளோ மெச்சூரிட்டியை காமிக்குதுன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் நேற்று கனிக்கிட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஏன்னா இன்னுமே வந்து கனி வந்துட்டு நாங்கள் அந்த சோப்பத்தில் உப்பு போட்டது இவங்களுக்கு சாப்பாட்டோட அருமை தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டை கெடுக்கிறாங்க. இதை இன்னுமே வந்து மக்கள் நம்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வர நம்ம சாரிங்க, இன்றைக்கும் நாங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. உடனே அழகாக வந்து சுபிக்ஷா வந்து சூப்பராக தான் கொஸ்டின் பண்ணாங்க. இன்னுமே நீங்கள் எங்களை தான் நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணதுனால நாங்கள் வெளியே வராமல் இருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அப்படியே மழுக்கி அட்டோ சாணியை போட்டு அப்படியே மொழுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பதில் சொன்னாங்க. பட் இருந்தாலும் சுபிக்ஷா கிளவராக இருக்காங்க, போக போக இன்னும் பேசுவாங்க அப்படிமா தோணுது. நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, 3வது பிளேஸில் இருக்காங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 7278 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.82. கலையரசன்கிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு இன்னுமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் வாரம் வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்த மனுஷன் 2வது வாரம் வந்தார்னு நினைக்கிறேன், இப்போ 3வது வாரம் வந்திருக்காரு, மேலே இருக்கார், நல்ல ஓட்டு வருது. ஸோ காரணம் என்னென்னா அவர் வந்துட்டு அதாவது பேச மாட்டாரு, பேசினார்னா பாயிண்ட்டாக வந்து எடுத்து வைக்கிறார். அது வந்து நல்ல ஒரு அனாலிசிஸ் கேப்பபிலிட்டியை காமிக்குது. அதே மாதிரி இன்னும் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாத்தையுமே காமிக்கிறார். 3வது வாரம் வந்துட்டோம், இன்னும் அதை காமிக்காமல். ஆனால் உட்கார விதங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பச்சை குழந்தைங்களாம் வந்துட்டு காலை பின்னிக்கின்னு உட்கார பாருங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி உட்காரான்னு தெரில, அதனால தான் அவருக்கு அகோரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் நல்ல திறமையான போட்டியெல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தா துஷார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7009 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.35. ஸோ துஷார் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேவலமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒஸ்ட்டாக வந்து பிகேவ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பின்னாடி போகாமல் இருங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை வந்து ஜாடமடையாக வந்துட்டு அங்கே வந்து கலாய்ச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நேற்று வந்துட்டு துஷார் பக்கத்தில் கலையரசன் உட்கார வச்சு இது யாருன்னு கண்டுபிடி, இவர் வந்து அந்த தொடையை தொட்டார், கலையோட தொடையை தொட்ட உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சா இது வந்து அரோரா கிடையாதான். அடா பாவிகளா, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டென்ட்டாக இதை வெளியே பார்க்கும்போது இவங்களுக்கு இதை பார்த்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் வந்து துஷார் இந்த மாதிரி மாறினார் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி துஷார் வந்துட்டு இன்னும் இந்த விஜய் பார்வதியவே டார்கெட் பண்ணுறாரு. அதை மாற்றி கொஞ்சம் விசாலமாக பார்த்தா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இந்த துஷாரை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி துஷார் வந்து இன்னும் சரியான ஒரு டான்ஸர், ஆனால் இது வரைக்கும் அவரோட டான்ஸிங் அந்த கேப்பபிலிட்டி நம்ம பார்க்கவே இல்லை. சுனிதா எப்படி வந்தாங்க, அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம ரன்னராக வந்தார் ஒருத்தர், யாருன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவரும் எவ்வளோ டான்ஸிங் அந்த கேப்பபிலிட்டி காமிச்சிருப்பாங்க. இவர் இன்னுமே வந்து டான்ஸ் ஆடுற விஷயமே இல்லை, எல்லாரும் மாதிரி வந்து 10ல் 11 ஆடிட்டு இருக்காப்புல. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4138 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.29. அதாவது ரம்யாவை நாடகக்காரின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது, ஃபுல்லாக நடக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிடணுன்ட்டு அண்ணன் சொல்லும்போது வாயை மூடிட்டுருங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு திவாகரை போட்டு கலாய்க்கிறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. அண்ணன் நீ சொல்லுண்ணே அப்படின்னவொடனே அண்ணன் பேச ஆரம்பித்தார். பேசி அப்படியே கடைசியில் ஒரு இடத்துல வந்துட்டு, ஆமாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறவங்களுக்கும் ஏன் கொடுக்கணும், அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது வரைக்கும் வாங்காதவங்க மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும் வந்தாங்க பாருங்கள். இவங்களுக்கு அண்ணே நான் கூட நாமினேஷனில் இருக்கேண்ணே, அம்மா அதுதான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம்மா, போச்சா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வாயை திறந்தாங்களாம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி சபரி உக்காந்துட்டுருக்காரு, இந்த அம்மா போய்ட்டு அப்படியே இது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக் அளிக்கிறாங்க. அண்ணன் ஏன் அண்ணன் அழகாக இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ அம்மா போதுமா. இதில் வேறு வந்து நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். யாரை லவ் பண்ணலான்னு? அவர் எஃப்ஜே. நான் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுமா? ஏன்ப்பா எஃப்ஜே ஆல்ரெடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது போதாதா, இந்த பொண்ணு வேறையை கெடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னத்தை சொல்கிறது. பட் ரம்யாவோட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3775 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.63. கொளுத்தி போடு, கொளுத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அரோராவுக்கு பேர் வைக்கலாம்.
வத்தி குச்சி, ஐயோ அப்பா சரியான ஆளுங்க, கோயமூட்டி எல்லா வேலையும் பண்ணுறாங்க. நேற்று வந்து பெரும்பாலும் வந்துட்டு நாமினேட் பண்ணும்போது அரோராவை இதை தான் சொன்னாங்க, அப்படியே பற்ற வைக்கிறது அப்படின்னு. கமருதீன்லாம் வந்து வெறுத்து போய் சொன்னார். அவங்க ஆளால் ஒரு பெரிய பிரச்சனையே வருது, ஆனால் ஸ்டாண்ட் பண்ணாமல் அவங்க பாடு ஓட்டாங்க, கொளுத்து போட்டு அவங்க பாடு ஓட்டாங்க. நேற்று இப்போ தீபாவளி வேறையா, அதான் கொளுத்திட்டு பட்டாசு வெடிட்டுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க, பெரிய பட்டாசுக்கு ஓடிட்டாங்க. ஐயோ அப்பா ஃபஸ்ட்டு அதுலேயும் வந்துட்டு துஷார் வந்துட்டு அரோரா கிட்ட வந்து கமருதீன் சொன்ன விஷயங்களை அப்படியே போட்டு கொடுத்துட்டாரு. அரோராக்கு இன்னும் டென்ஷன் ஆகி போச்சு. நல்ல வேலை. ஆனால் இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வெடி வைப்பாங்க. அரோரா பயங்கரமான ஆள். இந்த அரோரா வந்து வெளியே போகணும் நிறைய பேர் சொன்னாலும் வெளியே போக மாட்டாங்க. போன வாட்டிலாம் லாஸ்ட்டில் இருந்தாங்க, நல்ல சான்ஸ், ஆனால் அனுப்பலை. என்ன பண்ணுறது? இந்த வாட்டியும் எனக்கு என்னமோ வந்துட்டு அரோராவால் கண்டென்ட் இருக்குன்றதுனால அரோராவை அனுப்பாமல் மேலே இருக்கவங்க யார் மேலே கையை வைப்பாங்கன்ற மாதிரி தோணுது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3422 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 6.03. நேற்று வந்து நாமினேஷன் வந்து ஆதரே என்ன சொல்கிறாங்க, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தா அதை பர்சனலாக எடுத்துக்கிறாங்க வியானா, அதனால் வந்துட்டு எனக்கு வியானா வெளியே போகணும் அப்படின்றாங்க. வெரி குட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட். சரி, இதே விஷயங்களை எஃப்ஜே வந்துட்டு போன வாரம் நீங்கள் கொடுக்கும்போது பயங்கர பிரளயம் பண்ணார். இதாவது கம்மி வியானா பண்ணுது. அவ்வளோ அட்டகாசம் பண்ணார். ஆனால் அவர்கிட்ட மட்டும் கட்டி பூச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்தீங்க. ஏன் வியானாவை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல? ஆனால் இவங்களை மட்டும் நீங்கள் நாமினேஷன்ஸில் கொண்டு வரீங்க, ஆனால் அவரை மட்டும் நீங்கள் தூக்கி அதுவும் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களை பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கொடுக்காங்க. நான் வந்து எஃப்ஜே சொல்கிறேன் அப்படின்னு. இதுலேருந்தே தெரியல அவங்களோட கேமோட லட்சணம். முதல் வாரத்தில் கூட நம்ம என்ன நினச்சோன்னா கமருதீன் அவங்க வந்து பயங்கரமாக கொஸ்டின் பண்ணோன்னே சூப்பர் அப்படின்னு நினச்சோம். பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் தீக்கிறதுக்காக மேபி பேசியிருப்பாங்களோ அப்படின்ற விஷயங்கள் தெரியல. அதேமாதிரி கமருதீனை பற்றி அரோரா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே சொல்லணும்னா அப்போ எவ்வளோ விஷயங்கள் உள்ள வரும், அது தேவையில்லாது. அதை வந்து அரோரா கிட்ட சொன்னால் பாம் வெடிக்கும் தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களோ தெரியல, ஆனால் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரோரா கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் இதை மாதிரி சொன்ன அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஏன் சொன்னீங்க? இன்னும் சொல்கிறதுக்குல சரி. இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,750 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ஆதரே அரோரா தான் போகணும் ஆஸ் பர் ஓட்ஸ் இப்போ வரைக்கும் படி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் வெளியே போகிறத விட மேலே இருக்கிற கலை மேலே தான் கையை வைப்பாங்க அப்புறமா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.